568 கிராஜுவேட்ஸ் வந்து டிகிரி வாங்கினாங்க. பிஹெச்டி, மாஸ்டர்ஸ், அண்டர் கிராஜுவேட் ஸ்கூல்ல இருந்து எல்லாத்தையும் வந்து டிகிரி வாங்கினாங்க. பர்டிகுலரா நாங்க எங்க இன்ஸ்டிடியூஷனை வந்து ஆண்டர்பிரினியரல் இன்ஸ்டிடியூஷனா மாறணும்னு சொல்லி நாங்க எங்க போர்டு எல்லாரும் விருப்பப்படுறோம். இப்போ வத்வானி ஃபவுண்டேஷனோட சேர்ந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அதுல 990 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி படிச்சுக்கிறாங்க. இப்போ ஹார்வர்ட் உலகத்திலே ரினவுன் இன்ஸ்டிடியூஷன் ஹார்வர்டோட சேர்ந்து ஹார்வர்ட் பிசினஸ் பப்ளிகேஷனும் ஹார்வர்ட் பிசினஸ் ஆன்லைனும் அவரோட சேர்ந்து ஆண்டர்பிரினியரல் கோர்சஸ் எல்லாருக்குமே இங்க காலேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஒண்ணு. எங்க இன்குபேஷன் சென்டர்ல வந்து 120 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. 60 ஸ்டார்ட் அப் கிராஜுவேட் பண்ணிட்டாங்க. இந்த 120 ஸ்டார்ட் அப்னா என்னன்னா அவங்களே வேலைக்கு போய் சேராம அவங்களே ஒரு வேலையை இது பண்றது. அதுல 4 ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் இருக்குது, 8 ஃபேக்கல்டி ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. அப்புறமா மிச்சம் எல்லாம் அலுமினாயும் மற்ற வெளியாட்களும் இருக்கிறாங்க. இப்ப அந்த ஸ்டார்ட் அப் வேல்யூவேஷன் மட்டுமே 1950 crores இருக்கு. அது 5 வருஷத்துல 10,000 கோடி ரூபாய் எவ்வளவு 10,000 கோடி ரூபாய் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் போர்ட் மீட்டிங் வச்சு பேசியிருக்கோம். சார் மெட்டியில இருந்து இன்வைட் பண்ணிக்கிறோம். மெட்டி வந்து எங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்துக்கிறாங்க. 10 மினிஸ்ட்ரி வந்து ஃபண்டிங் கொடுத்துக்கிறாங்க. 51 crores ஃபண்டிங் ரேஸ் பண்ணிருக்கோம். ஸோ கிராஜுவலா எங்க யூனிவர்சிட்டி ஆண்டர்பிரினியர் யூனிவர்சிட்டி ஆக்கணும்னு சொல்லி எங்களோட போர்ட்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து ட்ரஸ்டீஸும் சேர்ந்து அதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்கோம். மொபிலிட்டி, கனெக்டட் வெஹிக்கிள், இதுக்கெல்லாம் வந்து இப்போ புதுசா செக்ஷன் 8 கம்பெனி அப்துல் இன்குபேஷன் சென்டர் சிஐஐசி சரி செக்ஷன் 8 கம்பெனி தனியா போட்டு பண்ணிக்கிறோம். ஏற்கனவே வாங்கின காசு வந்து பயோடெக்னாலஜில இருக்கு. நம்ம இதுல 120 ஸ்டார்ட் அப்ல வந்து 50 ஸ்டார்ட் அப் வந்து பயோடெக்னாலஜி ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கலாம். பட் நம்ம வந்து இன்டர்னோட சேர்ந்து ஒரு லெபார்டரி போட்டுக்கிறோம். AI, IoT, ML, machine learning. IoT-னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், AI-னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாம் ஒரு லெபார்டரி போட்டுக்கிறோம் 2 கோடி ரூபாய் அளவுக்கு. அதுல சர்டிபிகேஷன் கோர்சஸ் எடுத்து புது கம்பெனிஸ் ஆரம்பிக்கலாம். இந்த புது கம்பெனி ஆரம்பிக்கிறத என்கரேஜ் பண்றது எங்களோட பெரிய குறிக்கோளா இருக்கு. முன்னாள் மாணவர்களோட ஸ்டார்ட் அப் பண்ணிருக்காங்க. அலுமினியஸ் ஒரு 10-15 ஸ்டார்ட் அப் இருக்கு. அவங்க வந்து ஹெல்ப் பண்றோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிடுறோம். எங்க ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, மற்ற காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிடுறோம். நாங்க ஏற்கனவே 5 காலேஜுக்கு எப்படி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு கன்சல்டன்சியும் பண்றோம். இந்த மாதிரி 45 காலேஜோட சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி எங்க தம்பி பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் எக்கனாமிக் ஃபோரம் அவரு ஒரு 2 நிமிஷம் சொல்லி கேட்பாரு. வணக்கம். 45 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்யூனிட்டியோட அசோசியேட்டடா இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா 137,000 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கரெக்டா என்ன டார்கெட் போயிட்டு சிஐசிஐ பிரதர் சொன்ன மாதிரி 120 கம்பெனிஸ் 1,950 crores வேல்யூவேஷன். இதே மாதிரி மாடலை வந்து நம்ம மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா it will be like an entrepreneurship factory. சொன்ன மாதிரி ஹார்வர்டோட டைப் பண்ணிருக்கோம். அவருடைய யூனிவர்சிட்டி வந்து பாப்சன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு நம்பர் 1 in the world for entrepreneurship. அவங்களோட டைப் பண்ணி எப்படி இந்த தமிழ்நாட்டுக்கும் நாட்டுக்கும் வந்து எப்படி சேவை செய்ய சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். மேபி பாசிபிலி 4,500 நியூ கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மிஸ்டர் முதலி பிரசிடென்ட் ஆஃப் கிரை அண்ட் ஆல்சோ டைரக்டர் நைட்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுல வந்து நிறைய ஒரு 18 என்டிட்டிஸ் இருக்கு. இந்த 18 என்டிட்டிஸ்ல சார் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் அதுக்கு வந்து MSH மேட்டி ஸ்டார்ட் அப் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த ஸ்டார்ட் அப் ஹப்ல இருந்து நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. மேட்டில வந்து ஸ்டார்ட் அப் மட்டும் இல்லாம PLI ஸ்கீம்ஸ் இருக்கு. PLI ஸ்கீம்ஸ் வந்துட்டு மெயினா மேக் இன் இந்தியா ஸ்கீம்ல யாரெல்லாம் ப்ராடக்ட் டிசைன் பண்ணி வேல்யூ அடிஷன் கொடுத்து புது ப்ராடக்ட் கொண்டு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுல நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பர்டிகுலர் ஜாப்னு பார்த்தீங்கன்னா STQC ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் டெஸ்டிங் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு எலக்ட்ரானிக் சைடில் ஃப்ரம் காம்பனன்ட்ஸ் அப் டு கம்ப்யூட்டர்ஸ் நாங்கள் வந்துட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணுறோம். சாஃப்ட்வேர் சைடில் ஃப்ரம் காம்பனன்ட் அப் டு மாடியூல் அப் டு சிஸ்டம்
டு நெட்வொர்க் நாங்கள் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் செக்யூரிட்டி அஷூரன்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெனி ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் தான் வந்துட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரோல் அவுட் பண்ண வச்சிருக்கோம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து சர்டிஃபை பண்ணி அதுல வந்து இஷ்யூஸ் இல்லைன்னு சொன்னாதான் வந்து எங்கேயுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்ஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியும். அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு நிறைய ப்ராஜெக்ட், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து இ கவர்னன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்துட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் தான் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 27 சர்வீஸ் நாங்கள் தான் வந்து டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட். அதுபோல ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட எஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16 லேபரேட்டரிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி நாங்கள் இருக்கிறோம். எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி குவாலிட்டி அஷூரன்ஸ் அஸ் வெல் செக்யூரிட்டி அஷூரன்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.